equimolar concentration of H2 and O2. H2வும் O2 I2 ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்குது ஆர் ஹீட்டட் இன் அ 1 liter ஃப்ளாஸ்க். ஓகேவா, இது என்ன கொடுக்கும்? 2HA கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் மோலார் கான்சன்ட்ரேஷன். கன்சிடர் நான் இதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுவுமே இதோட மோல்ஸுமே என்ன தான் இருக்கும்? ஏ தான் இருக்கும். வால்யூம் என்னது? 1 liter. ஸோ வால்யூம், ஸோ இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது இதெல்லாம் மோல்ஸ். ஓகே, கான்சன்ட்ரேஷன் வந்து என்னதுன்னா மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். அவ்வளோதான். இப்போ ஏ மோல்ஸ்னால் ஏன்னு எடுத்துக்கேன்னா ஏ டிவைடட் பை 1 அப்படி தான். வால்யூம் இஸ் 1 liter. அப்போ கான்சன்ட்ரேஷனும் என்னதாக தான் இருக்கும் அப்படின்னா ஏயாக தான் இருக்கும். அப்படி தானா? பிகாஸ் வால்யூம் 1 literனால பெருசாக எதுவும் சேஞ்ச் இருக்காது. ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஈக்குமோலார் கான்சன்ட்ரேஷன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 ஹேஸ் பீன் ரியாக்டட் அட் ஈக்குவல் பர்சன்டேஜ் டிசோசியேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஆல்ஃபா பர்சன்டேஜ் என்னது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கு அட் ஈக்குவலிபிரியம் இஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரெண்டுக்குமே ஈக்குவலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு பாருங்கள். இப்போ கே வேல்யூனா என்னது? கே ஃபார்வர்ட் டிவைடட் பை கே பேக்வேர்டு தானே. நீங்கள் இது ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்பீங்க அப்படி தானே. ஸோ கேசி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா கே ஃபார்வர்ட் டிவைடட் பை கே பேக்வேர்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கே ஃபார்வர்டும் கே பேக்வேர்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கே ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு கே பேக்வேர்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ கே ஃபார்வர்ட் பை கே பேக்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 தானே வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னது? கே. ஸோ கே ஃபார்வர்டும் கே பேக்வேர்டும் ஈக்குவல். ஸோ ஈக்குவல்னா என்னது? கே ஃபார்வர்ட் பை கே பேக்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. அதை நம்ம இப்படி எடுக்கலாம் தானே. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கேசி இஸ் ஈக்குவல் டு அப்போ 1 தானே. ஸோ இந்த சுற்றி அதில் தானே வருது. ஸோ இது எப்படி கேஎஃப் பை கேபி எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ ஜென்ரலாக பாருங்கள் ஏபி. ஸோ இதில் கே ஃபார்வர்ட் கே பேக்வேர்டுன்னு இருக்கும். ஸோ கே ஃபார்வர்டை நீங்கள் எப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கே ஃபார்வர்ட் இன்டூ ஏ. அப்படி தான் ரியாக்டன்ட் ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கே பேக்வேர்ட் இன்டூ பி. அட் ஈக்குவலிபிரியம் rate of forward is equal to rate of backward. So kf into a is equal to kb into b. இப்போ தான் என்ன வரும்? kf by kb is equal to b divided by a is equal to என்னது? kc. ஸோ அதுதான் kf by kb is equal to kc நான் இதில் கொடுத்துருக்கேன்ல. அதுக்கு ரீசன் வந்து இந்த டெரிவேஷன் பார்ட் தான். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் என்ன தெரிஞ்சிச்சு? கேசி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, அதை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஆல்ஃபா பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? இது டைம் இஸ் ஈக்குவல் டு 0. இனிஷியலாக இவ்வளோ இருக்குது. டைம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலிபிரியம் டைமில் என்ன ஆகும்னா ஏ மைனஸ் எக்ஸ். எக்ஸ் அமௌண்ட் டிசோஷியேட் ஆகும். இங்கே எக்ஸ் அமௌண்ட் ஆட் ஆகும். 2x அமௌண்ட் ஆட் ஆகும் தானே. ஏன்னா ஏன் அப்படி 2x சொல்கிறேன்னா இங்கே மேலே 2 இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் 1 மோல் இந்த சைடில் இருக்கிறது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 1 மோல் ஆஃப் H2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 2 மோல் ஆஃப் HI. அப்படிதானா? 1 மோல் 2 மோல் கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் மோல் வந்து எவ்வளோ கொடுக்கும்? ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒய் இஸ் ஈக்குவல் 2x தானே. அதனால தான் 2x போட்டிருக்கேன். எக்ஸ் மோல் வந்து 2x மோல்ஸ் ஆஃப் இது வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா, இதில் இந்த எக்ஸை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா ஏ டிவைட் x divided by a. ஓகேவா, ஏன் x divided by a னா ஆல்ஃபானா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ரியாக்டட் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குது டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட். ஓகே, இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? ஏ அமௌண்ட் இருந்துச்சு. எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு? எக்ஸ் அமௌண்ட் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எக்ஸை நீங்கள் எப்படி எழுதலாம்? ஏ ஆல்ஃபான்னு எழுதலாம். அப்படி தானே. எக்ஸை ஏ ஆல்ஃபான்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஏ ஆல்ஃபா 2a ஆல்ஃபா இது மட்டுமே உங்களுக்கு போதும். இது வந்து என்னது? மோல்ஸ். இதை கான்சன்ட்ரேஷனாக மாற்றணுன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் வால்யூமால் டிவைட் பண்ணுங்கள். அப்புறம் அதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் கான்சன்ட்ரேஷன்னா மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். இப்போ நம்ம என்ன போட வேண்டியதான்?
இப்போ கேசி போட்டுற வேண்டியதானே. ஸோ கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்னது ஹெச்ஐ த ஹோல் பார் ஸ்கொயர் டிவைடட் பை H2 கான்சன்ட்ரேஷன் அப்புறம் I2 கான்சன்ட்ரேஷன் அவ்வளோதானே. ஸோ கேசி என்னது நம்மளுக்கு தெரியும். கேசி வந்து 1 இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ எவ்வளோ இருக்குது, 2A ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அப்படி தானே. H2 எவ்வளோ இருக்குது, A மைனஸ் A ஆல்ஃபா. I2 எவ்வளோ இருக்குது, A மைனஸ் A ஆல்ஃபா. ஸோ A மைனஸ் A ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ஸ்கொயரை காமனாக நீங்கள் இப்படி எடுக்கலாம்ல, 2A ஆல்ஃபா டிவைடட் பை A மைனஸ் A ஆல்ஃபா த ஹோல் பார் ஸ்கொயர் எப்படின்னு எழுதிக்கலாம்னா. இப்போ இந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படி தான் ரைட் சைடு. இந்த ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் ரூட்டாக போகும். அப்போ 2A ஆல்ஃபா டிவைடட் பை A மைனஸ் A ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு √1. அது வந்து 1 தான், அது பெருசாக பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ வந்து 2A ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது இங்கே போச்சுன்னா A மைனஸ் A ஆல்ஃபா. ஸோ இதில் A எப்படி எடுப்பீங்க, A இஸ் ஈக்குவல் டு 2A ஆல்ஃபா ப்ளஸ் A ஆல்ஃபா. ஸோ இது என்னது 3A ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A. ஸோ இதில் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது A டிவைடட் பை 3A. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3. ஆல்ஃபா கிடச்சிச்சு, ஆனால் ஆல்ஃபா பர்சன்டேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ பர்சன்டேஜ் வேணும்னா இன்ட்டு 100. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 33.33%. ஸோ ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபார்மெட் தெரிஞ்சாலே போதும் எப்படி இதை போடணும்னு. எக்ஸ்னா A ஆல்ஃபான்னு போடுவோம், அது A அப்படிங்கிறது தெரியணும். ஓகே. ஸோ 33% ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. தேங்க்யூ.